ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்கேன். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். விஷ்ணு என்ற பிரீமியம் பெண்கள் ஸ்பா ஒரு கடை ஒன்று நடத்திட்டு வந்துருக்கான். நம்ம கதையின் நாயகனே அவன் தான். ஒரு நாள் மிகவும் கவர்ச்சியாக ஒரு பெண் அந்த ஸ்பாக்குள்ளே நுழைஞ்சி வந்தான். அவங்களோட பேர் சௌந்தர்யா. பார்க்குறது ஒன்று விஷ்ணு மயங்கி விழுந்துட்டான். அப்பயே பார்த்த உடனே காதல். விஷ்ணு சௌந்தர்யாவுக்கு முழு ஃபேஷியல் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் விஷ்ணு பேரே தெரிஞ்சிச்சு அவங்க 2 பேர் கூட கான்வர்சேஷனில். விஷ்ணு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி என்ற ஒரு இடத்துல தான் இருக்கான். விஷ்ணுக்கு ஒரு பெண்கள் உயர்தர ஸ்பா பியூட்டி லான்ச் இருந்தது. பார்வைக்கு விஷ்ணு மிகவும் கவர்ச்சியாக தோன்றியது. விஷ்ணு தொடர்ந்து உடற்பயிற்சி மையத்தில் சென்று வருவதால் விஷ்ணு உடல் முழுவதுமாக திடமான திசைகள், செம்ம பாடி பில்டரு. இது பெண்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது ஒன்று. விஷ்ணு இடத்தில் தினமும் ஏகப்பட்ட இளம் பெண்கள் வரிசையாக சென்று கொண்டிருப்பார்கள். இது தெரிஞ்சு தான் நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இது. பிற்பகல் நேரம். விஷ்ணு லான்ச்சில் பணியாற்றி கொண்டிருந்தான். அப்போது சௌந்தர்யா உள்ளே நுழைந்தாள். சௌந்தர்யாவுக்கு 26 வயசு தான் இருக்கும். சௌந்தர்யா திருமணமான பெண். சௌந்தர்யாவுக்கு பார்க்க அசாத்திய அழகுடன் இருந்தாள். சௌந்தர்யாவுக்கு அழகு விஷ்ணு கவனத்தை முழுமையாக ஈர்த்து விட்டான். சௌந்தர்யா கண்டவுடன் விஷ்ணுவுக்கு மனம் ஒரு கணம் தடுமாறி போனது. சௌந்தர்யா உள்ளே நுழைந்தவுடன் விஷ்ணு சௌந்தர்யாவிடம் என்ன செய்ய வேண்டும் என்று மரியாதையுடன் விசாரித்தார். சௌந்தர்யா விஷ்ணுவுக்கு முழு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தாள். பதிவு புத்தகம் பெயர் எழுதுவதற்கு விஷ்ணு சௌந்தர்யாவிடம் உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் தன் பெயர் சௌந்தர்யா அப்படின்னு சொன்னான். செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டான். விஷ்ணு சரி சௌந்தர்யா என்று சிட்டிங் உட்காருங்க, அந்த சேரில் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னான். சௌந்தர்யாவும் உங்களை முழுமையாக ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். சௌந்தர்யா சிட்டில் அமைதியாக அமர்ந்தாள். விஷ்ணு சௌந்தர்யாவிடம் எந்த வகையான ஃபேஷியல் மேடம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு கொடுத்தான் லிஸ்ட்டு. அதற்கு சௌந்தர்யா முழு ஃபேஷியலும் ட்ரீட்மெண்ட்டு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யம் பதிலுக்கு சொன்னான். விஷ்ணு சரி மேடம், நான் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக நம்பர் 1 இதில் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பதிலுக்கு சொன்னான். பின்னர் விஷ்ணு சிட்டிங்கில் பின்புறம் சென்று ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு ஆரம்பித்து விட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சௌந்தர்யா புருவத்தை ஒழுங்குபடுத்தி விஷ்ணு முன்னுக்கு வந்தான். புருவம் ஒழுங்குபடுத்தும் போது விஷ்ணு கைக்கு மேலே டச் பண்ணி தடவ ஆரம்பிச்சிட்டான் மூஞ்சிலெல்லாம். ஏன்னா ஃபேஷியல் தடவிட்டு தான் பண்ண முடியும். சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு பார்த்ததும் இனிமையாகவும் புன்னகைத்தாள். சுமார் ஒரு 1 மணி நேரம் பிறகு சௌந்தர்யா முழு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் முடிந்து விட்டது. சௌந்தர்யா விஷ்ணுவிடம் கட்டணம் செலுத்திவிட்டு புறப்பட்டு சென்று விட்டாள். பிறகு திடீரென்று சௌந்தர்யாவுக்கு ஏதோ ஒரு நினைவு வந்துச்சு. விஷ்ணு என்ற பெயர் என்ன விசாரித்தாள். விஷ்ணு 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 என்று பெயர் சொல்லிக்கொண்டே இருந்தாள். பிறகு சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு ஃபோன் நம்பர் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் சூப்பராக ஃபேஷியல் பண்ணீங்க. அவனும் நம்பாலும் என்ன பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போகிறான். டக்குன்னு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டான். இந்த சந்திப்புக்கு விஷ்ணு இதயத்தில் ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. சௌந்தர்யா ஃபோன் நம்பர் கேட்ட அந்த தருணம் விஷ்ணு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆரம்பித்தது. மனசுக்குள்ளே 1000 பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 வாரம் கழிச்சு ஒரு 10 மணி இருக்கும். விஷ்ணுவுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. விஷ்ணு ஃபோன் திரையை பார்க்கும்போது அது சௌந்தர்யா அழைப்பு என்று தெரிய வந்தது. இத்தனை நாட்கள் கழித்து சௌந்தர்யா ஏன் அழைக்கிறா, அதுவும் நைட்டு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் ஃபோன் அட்டன் பண்ணான். இருப்பினும் மறுமுனையில் சௌந்தர்யா விஷ்ணு விஷ்ணு என்று பேசினான். விஷ்ணு வீட்டில் இருப்பதால் பதிலளித்தான். இந்த அழைப்பு விஷ்ணு மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. சௌந்தர்ய தொடர்பு எப்படி முன்னேறப் போகிறது என்று எதிர்பார்ப்பு விஷ்ணு உள்ளத்தில் நினைவுகொண்டே இருந்தது. விஷ்ணு சௌந்தர்யாவிடம் ஒரு நண்பி திருமணத்தை தயாராக இருப்பதாகவும் அந்த நண்பி சிறப்பு அழகு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தாள். அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சௌந்தர்யா ஃப்ரெண்டுக்கு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சௌந்தர்யா கூப்பிட்டு இருக்கான். அதான் நைட்டு கூப்பிட்டேன். இரவு நேரத்தில் வீட்டுக்கு அழகு அலங்காரம் செய்ய வேண்டும் வழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதிலுக்கு சொல்லிட்டான். ஐயோ நம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்காக மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறான், வாயில் ஒன்று சொல்கிறான். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் தயவுசெய்து விடுங்கள், மிகப்பெரிய அவசரம், அதனால் தான் நான் உங்களை நம்பி அழைத்தேன் என்று கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. சரி விஷ்ணு பொண்ணு கூப்பிட்டா என்ன பண்ணுறது. சரி விஷ்ணு சௌந்தர்யாவிடம் எப்படியாவது வர முடியாது என்று மறுத்துவிட்டான். உடனே சௌந்தர்யா விஷ்ணுவிடம் தயவுசெய்து வாருங்கள், விடுங்கள், எவ்வளோ காசு வேணாலும் நான் 3 மடங்கு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டா. காசு கொடுத்து மயக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். சரி ஓகே, காசு தரம்புக்கு வரத எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு என்ன பண்ணால், என்ன இடம், சரி எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு காசு தானேங்க வேணும், 3 மடங்கு 4 மடங்கு தரேன்னு சொன்னோன்னே விஷ்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். விஷ்ணு சௌந்தர்யிடம் சரி சௌந்தர்யா, விஷ்ணு வருகிறேன், உங்கள் முகவரியை தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தர்யம் சரி அனுப்புகிறேன் என்று சொல்லி பதில் அளித்து விட்டாள். இந்த முடிவு விஷ்ணு உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி விட்டது. இரவு நேரத்தில் சந்திப்பு விஷ்ணு வாழ்க்கையில் எந்த திசையிலும் நோக்கி செல்லப் போகிறது என்று எதிர்பார்ப்பு விஷ்ணு மனதில் நிறைந்து கொண்டே இருந்தது. விஷ்ணு சௌந்தர்யா கொடுத்த முகவரிக்கு சென்று
கதவை காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கதவு திறந்ததும் அன்று லவுஞ்சுக்கு வந்து சௌந்தர்யா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். சௌந்தர்யா இன்று அற்புதமான அழகுடன் ஜொலித்து கொண்டிருந்தாள். நைட்டு போகிறேன் நான் கிட்டத்தட்ட 11 மணிக்கு. அப்போ அழகு தேவதை மாதிரி இருந்துச்சான். அச்சசலாக ஒரு திரைப்பட நாயகி நயன்தாரா மாதிரியே பார்த்துட்டே இருந்தா. சௌந்தர்யா விஷ்ணுவை அழைத்து உள்ளே வர சொல்லி, சௌந்தர்யா இன்று ஒரு தேவதை போல் திரும்பி பிரகாசமாக இருக்கிறாள். சௌந்தர்யா பச்சை நிற ஆடை அணிந்திருந்தாள். விஷ்ணு உள்ளே சென்றதும் இருவரும் சோஃபாவில் அமர்ந்தார்கள். விஷ்ணு சௌந்தர்யாவிடம் திருமணம் செய்ய போகும் அந்த உங்கள் ஃப்ரெண்டு யாருங்க சொல்லுங்கள், நான் அலங்காரம் செய்யணும், ஃபேஷியல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பால் கேட்டான். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் அது முதல் முறையாக விஷ்ணு செய்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் மிகவும் பிடித்திருந்தது என்று சொன்னாள். விஷ்ணு கை வண்ணத்தில் கிடைத்த அந்த அழகை இன்று இன்னும் சிறப்பாக செய்து தர வேண்டும். மணமகளை பார்த்து யாரும் ஒரு முறை குறை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா. ஏன்னா அவளும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டான விஷ்ணு கூப்பிட்டது 2 பேருக்கும் எப்படியாவது மேக்கப் பண்ணலான்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. விஷ்ணு சௌந்தர்யாவிடம் முதலில் என்ன சொன்னீர்கள், அந்த பொருள் என்ன என்று கேட்டார். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் விஷ்ணு செய்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் செஞ்சது அதே மாதிரி தான் இப்பயும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யம் கரெக்டாக சொல்லிட்டா. விஷ்ணு சௌந்தர்யாவிடம் முதலில் நான் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டான். ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பதில் அனுப்பிச்சான். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் பல தடவை ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் செய்திருக்கிறேன், ஆனால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை என் வாழ்க்கையில். முதலில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். விஷ்ணு சௌந்தர்யாவிடம் நீ எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் இதுவரை எங்கு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் செய்தாலும் அங்கு பெண்கள் தான் செய்வார்கள், முதல் முறையாக ஆண் செய்கிறான். ஆனால் நீங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இளமான் என்கிற வார்த்தை சௌந்தர்யா உச்சரித்த போது சௌந்தர்யாவின் கண்கள் ஒரு தனித்துவமான ஒளி வீச ஆரம்பித்து விட்டது. விஷ்ணு சௌந்தர்யாவிடம் நன்றி சொன்னார். சொல்லிவிட்டு அந்த நண்பர் எங்கே சீக்கிரம் அழைத்து வாருங்கள், வேலையை முடித்துட்டு நான் சீக்கிரம் கிளம்புனா ரொம்ப நைட் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறான். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் மணமகளுக்கு ஃபுல் ஃபேஷியல் விட அதிகமாக சிறப்பு ஃபேஷியல் செய்ய வேண்டும், சற்று பொறுமையாக இருங்கள், இங்கு அமர்ந்திருங்கள், நான் டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், இல்லை ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், அதுவரை விஷ்ணுவின் அரட்டை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள் அது அறைக்கு செல்லலாம் என்று சொன்னாள். விஷ்ணு சரி, ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்க. இந்த சந்திப்பிற்கு ஒவ்வொரு தருணமும் விஷ்ணு உள்ளத்தில் புதிய உணர்வுகளை தூண்டியது. சௌந்தர்யா பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் விஷ்ணுவுக்கு டபுள் மீனிங்காக கேட்டுச்சு. ஒரு மெல்லிய சஸ்பென்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. விஷ்ணு சௌந்தர்யாவிடம் சின்ன சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். விஷ்ணு சௌந்தர்யாவிடம் ஸ்பா சேவை செய்யும் போது விஷ்ணு ஒரு பிரத்யேக லாவெஞ்ச் அப்ரான் அணிவது வழக்கம். விஷ்ணு வீட்டில் இருந்த காரணத்தால் லாவெஞ்ச் எடுத்துகிட்டு வரவே இல்லை, நேராக இங்கே வந்து விட்டேன். அந்த ஆப்ரன் இல்லாமல் நான் எப்படி மேடம் நான் ஃபேஷியலுக்கு உங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். சௌந்தர்யா விஷ்ணுவிடம் விஷ்ணு கணவரிடம் வீட்டு ரோப் ஒன்று இருக்குப்பா கிச்சனில் இது பண்ணுறது, அதை வேணால் நீ அணிந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்டான். விஷ்ணு சரி ஓகே, வீட்டில் என்ன இருக்குது கொடுங்க மேடம், நான் கடைக்கு போயிட்டு இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், நான் கடைக்கு போகாமல் டேரெக்டாக வீட்டிலேருந்து வந்தேன், அதனால எனக்கு அந்த ஆப்ரான் இல்லை அப்படின்னு சொன்னான். சௌந்தர்யம் அலமாரியில் திறந்த உள்ளே இருந்த கணவரிடம் வீட்டு ரோப்பை எடுத்து நீட்டினாள். பின்னர் சௌந்தர்யா குளியல் அறைக்கு சென்று விட்டாள். விஷ்ணுவும் அந்த ரோப்பை அணிந்து கொண்டார். அங்கே சௌந்தர்யா காத்திருந்தாள். யாருக்கும் அழகு அலாரகம் செய்ய வேண்டும் என அந்த ஃப்ரெண்டு யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் அவன் சொல்லவே மாட்டேன்றான். ஒருவேளை அந்த நம்பி வேறு ஊரில் திருமணம் நடைபெறுகிறது என்று விஷ்ணு எண்ணிக்கொண்டே இருந்தான். இப்படி விஷ்ணு யோசித்து கொண்டே இருக்கும்போதே வேலையில் சௌந்தர்யா அறைக்கு நுழைந்தாள். விஷ்ணு பார்வை சௌந்தர்யா மீது பதிந்து கொண்டே இருந்தது. விஷ்ணு பார்த்துட்டு வரும்போது சௌந்தர்யா அவ்வளோ அழகாக அப்படியே தேவதை மாதிரி வந்தா குளிச்சு முடிச்சுட்டு. சௌந்தர்யா விஷ்ணு அருகில் எதிரெதிரே நின்றாள். விஷ்ணு சௌந்தர்யாவில் மேலேருந்து கீழேருந்து பார்த்து சைக்கிள் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். விஷ்ணு இங்கே வந்து காரணத்தை மறந்தே போனான். சௌந்தர்யா கவிர்ச்சியில் ஒரு தேவதை போல விதத்தில் குறைவில்லாத அளவு இருந்தது. விஷ்ணு மனம் சௌந்தர்யா மீது முழுமையாக சாய ஆரம்பித்தது. சௌந்தர்யாவிடம் விஷ்ணு மனதை முழுவதுமாக பறி கொடுத்து விட்டான். எல்லா எண்ணங்களும் மறந்து ஒரு தடவையாக சௌந்தர்யா விஷ்ணு வேண்டும் என்று உணர்வு, காதல் செய்ய வேண்டும் உணர்வு மனதுக்குள் வந்து கொண்டே இருந்தது. இருப்பினும் விஷ்ணு தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தான். விஷ்ணு இது தவறு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டே இருந்தான். பின்னர் விஷ்ணு தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் அடக்கி கொண்டே இருந்தான். சௌந்தர்யா விஷ்ணுவை அழைத்து அழகு அலங்காரம் செய்வதற்காக சௌந்தர்யா என்ன செய்கிறீர்கள் என்று விசாரித்தாள். அதற்கு சௌந்தர்யா விஷ்ணு உங்களை முதல் பார்வையில் விஷ்ணு மீது காதல் பறந்து விட்டது. விஷ்ணு என்ன விரும்புகிறேன் என்று பல முறை சொன்னான். விஷ்ணுவுக்கு தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனிலேயே பேச ஆரம்பித்து விட்டாள். ஆனால் சௌந்தர்யாவுக்கு தைரியம் வரவே இல்லை. அதனால் தான் விஷ்ணு எப்படியாவது கரெக்ட் பண்ண வேண்டும் எப்படி சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வாழ வச்சேன் என்று திட்டமிட்டிருந்தாள்.
அதனால் தான் இத்தனை ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. விஷ்ணுவுக்கு இது தவறாக படுமானால் சௌந்தர்யா மன்னித்து விடுங்கள் என்றாள். அப்போது விஷ்ணு சௌந்தர்யாவிடம், சௌந்தர்யா திருமணமானவர், சௌந்தர்யா செய்வது ரொம்ப பெரிய தவறு. நீங்கள் உங்கள் புருஷனுக்கு துரோகம் இழைக்கிறீர்கள். நான் எப்படி உன் புருஷன் இந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பதிலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பெரிய தவறாக இருக்கும். சௌந்தர்யா பார்க்க அற்புதமான கவர்ச்சியான அழகு தேவதை மாதிரி இருக்கான். நான் ஒத்துக்கல. ஆனால் அவன் புருஷன் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டான்னு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் விஷ்ணுவுக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன. அவற்றில் விஷ்ணு ஒருபோதும் மீறதே இல்லை. அதனால் விஷ்ணுவால் இதையெல்லாம் செய்ய முடிந்தது. இது விஷ்ணுக்கு தவறு என்று தெரிகிறது. பின்னர் சௌந்தர்யா விஷ்ணுவிடம், விஷ்ணு கணவர் அடிக்கடி வெளிநாட்டு தான் போயிடுவார், துபாய் போயிடுவார். அவர் எனக்கும் ஆசை இருக்குது. நான் யார்கிட்ட இங்கே போவேன்? அது சௌந்தர்யா கணவரை தவிர வேறு யாரும் நிறைவேற்ற முடியாது. அதனால் தான் சௌந்தர்யா விஷ்ணுவை தேர்ந்தெடுத்து விட்டாள். விஷ்ணு பார்த்த பிறகு விஷ்ணு சௌந்தர்யாவுக்கு மிகவும் பிடித்து போனது. அங்கேயே நான் மயங்கிட்டேங்க. சௌந்தர்யா இலக்கு இப்போது கைக்கு கிடைக்கும் விட்டது என்று நினைத்தார். விஷ்ணு சௌந்தர்யாவிடம் விஷ்ணு அன்பை வைத்திருப்பது உண்மைதான். ஆனால் சௌந்தர்யா எதை விரும்புகிறாரோ அதை விஷ்ணு விரும்புகிறாரா என்பதுதான் தெரியவே இல்லை. ஆனால் இப்படி ஒருவரை ஏமாற்றி இதை செய்வது தவறு. யாராக அறிந்து கொண்டால் சௌந்தர்யாவுக்கு கெட்ட பெயர், விஷ்ணுவுக்கும் கெட்ட பெயர் தான். இது சௌந்தர்யா புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பினேன். இந்த தருணத்தில் சௌந்தர்யா பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் விஷ்ணு உள்ளத்தில் ஒரு பெரிய போதலை உருவாக்கியது. விஷ்ணு மனம் இரு பக்கமும் தள்ளாடிட்டே இருந்துச்சு. செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு. ஒரு பக்கம் சௌந்தர்யா அழகு ஆசையும் இருந்தது, மறுபக்கம் விஷ்ணுவின் கொள்கையும் தனியாக இருந்தது. இந்த சந்திப்புக்கு விஷ்ணு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாகவே அமைந்து கொண்டே இருந்தது. விஷ்ணு மனதில் அழகான காதல் தோன்ற ஆரம்பித்து விட்டது. விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். சௌந்தர்யா இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விஷ்ணு தீர்மானியுங்கள். இந்த உரையாடல் விஷ்ணுவை நடத்தக்கூடாது என்று சௌந்தர்யா நன்றாகவே தெரியும். ஆனால் சௌந்தர்யா விஷ்ணுவை மட்டும்தான் தன் இதயத்தின் நாயகனாக, ஹீரோவாக நினைக்கிறாள். விஷ்ணு சௌந்தர்யா உணர்வுகளை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னால் சௌந்தர்யா. விஷ்ணு சௌந்தர்யா நிலைமை விஷ்ணுவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா அவன் புருஷன் இல்லை, அவன் புருஷன் தான் அவங்க டெய்லி காதல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் இவன் வேற ஒரு பையனை தேடி இயங்கி அலைஞ்சின்னு இருக்கான். ஆனால் ஒருவரை ஏமாற்றி விட்டு தங்களுடன் மட்டும் சந்தோஷம் தேடுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கேட்குறான். அவன் கேட்குறது கரெக்டு தானே. அவன் புருஷனை ஏமாற்றி நான் உங்கள் கூட சந்தோஷமாக காதலாக இருந்தால் உன் புருஷனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் கேட்குறான். ஒருவேளை சௌந்தர்யா திருமணம் ஆகாதவாறு இருந்திருந்தால் இந்த ஒரு சாத்தியமாக இருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு சூழ்நிலை வேறு. உங்கள் புருஷன் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இதாயிட்டீங்க. சௌந்தர்யா விஷ்ணுவை மன்னித்து விடுங்கள். விஷ்ணுவால் இதையெல்லாம் எந்த விலை கொடுத்தாலும் செய்யவே முடியாது என்று சொல்லிவிட்டான். பின்னர் விஷ்ணு அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு நோக்கி நடந்து கொண்டே சென்று விட்டான். சௌந்தர்யா விஷ்ணுவை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள். இந்த பிரிவு விஷ்ணு உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய வலியையும், ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு விஷ்ணுக்கு. அவ்வளோ ஒரு லவ் ஃபெயிலியரு. சௌந்தர்யா கண்களில் தெரிந்த காதல் விஷ்ணு மனதில் நீண்ட நேரம் உலுக்கி கொண்டே இருந்தது. விஷ்ணு வீட்டுக்கு வந்த இரவு முழுவதுமாக விஷ்ணுவின் தூக்கம் வரவே இல்லை. விஷ்ணு மனம் முழுக்க சௌந்தர்யாவை பற்றிய எண்ணங்கள், காதல்கள் அலை போல வீசிக்கொண்டே இருந்தது. பின்னர் சுமார் ஒரு 4:30 மணி இருக்கும், ஒரு 5 மணினே வச்சுங்க, விஷ்ணு தூக்கம் வந்தது. விஷ்ணு உறங்கி விட்டான். இந்த இரவு விஷ்ணு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாகவே மாறிவிட்டது. காலையில் ஒரு 9 மணி 10 மணி இருக்கும். அலங்காரம் ஒலித்து விஷ்ணு எழுந்து வழக்கம் போல தன் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டான். மெதுவாக அந்த சம்பவம் நடந்து ஒரு 5 மாதம் இருக்கும், 5 மாதம் 6 மாதம் இருக்கும். ஆனால் அதன் பிறகு சௌந்தர்யா விஷ்ணு ஸ்பா கிளவஞ்சுக்கு வரதே நிப்பாட்டிட்டான். ஏன்னா இவன் வேணான்னு சொல்லி கைட்டு விட்டதுனால. ஒரு 6 மாதம் கழித்து விஷ்ணு மனதில் சௌந்தர்ய நினைவு மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கி விட்டது. பின்னர் திடீரென்று ஒரு மாலை சுமார் ஒரு 9 மணி இருக்கும். விஷ்ணு அந்த ஸ்பா வீடு பூட்டிட்டு திடீரென்று யாரோ விஷ்ணு பின்னால் நிற்பது போல உணர்ந்தான். விஷ்ணு சற்று திரும்பி பார்த்தால் விஷ்ணு எதிரே நின்றது சௌந்தர்யா. கையில் ஒரு பையுடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். விஷ்ணு பார்வை சௌந்தர்யாவின் மீது பதிந்து உடனே சௌந்தர்யா விஷ்ணுவை இறுக்கமாக அடித்து ஒரு முத்தம் குத்துட்டான். அப்போது விஷ்ணுவுக்கு எதுவும் புரியவே இல்லை. விஷ்ணு சௌந்தர்யாவிடம், சௌந்தர்யா என்ன விஷயம், ஏன் இங்கே திடீர்னு நான் கட்டி பிடிக்கிற ஏதோ பண்ணுறேன், இவ்வளோ இரவு நேரத்தில் என்னம்மா பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சௌந்தர்யா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இல்லை விஷ்ணு, திருமணம் செய்ததுக்குள்ளே நான் உங்களை விரும்புகிறேன். விஷ்ணு, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன். அது என்னால் எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. விஷ்ணு போன 15 நாட்கள் பிறகு சௌந்தர்யா கனவு வெளியூர்லேருந்து வந்தாங்க. வீட்டுக்கு திரும்ப வந்து அவருக்கு பஸ் விபத்து ஏற்பட்டு அவர் ஆக்சிடெண்ட்டில் இறங்கிட்டார். நான் என்ன பண்ணுறது, இப்போது நான் தனிமையாக தான் இருக்கேன். வழியில் ஒரு பெரிய பஸ்ஸுடன் அவர் கார் மோதி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இப்போ நான் தனிமையாக தானே இருக்கேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, யாரும் இல்லைன்னா தனியாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் நான் சொன்னீங்க. என் புருஷன் தானே உங்களுக்கு இடைஞ்சல்னு சொன்னீங்க. கடவுளே அவர் கூப்பிட்டாரு. விஷ்ணுவும் சௌந்தர்யாவுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து விட்டான். சௌந்தர்யா கண்ணீர் துடைத்து விட்டான். சௌந்தர்யாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல்
விஷ்ணுவும் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். விஷ்ணுவுக்கு ஒரு மனிதர் தானே, அவனும் கல் நெஞ்சக்காரன் இல்லைல்ல. சௌந்தர்யம் விஷ்ணுவின் கண்களை பார்த்தான். கண்ணீருடன் விஷ்ணுவை நோக்கி கட்டிப்பிடித்து, அழுவாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேங்க. இந்த சுயநலற்ற தூய அன்பு தான் தெரிந்தது. விஷ்ணுவும் சௌந்தர்யம் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தான். ஆனால் சௌந்தர்யா திருமணமானவர் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் பின்வாங்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போது சௌந்தர்யாவின் கணவன் இல்லாததால் அவள் தனிமையாகவே இருக்கிறாள். விஷ்ணுவால் அப்படிதான். இதை நினைத்து கொண்டு விஷ்ணு தலையை ஆம் என்று அசைத்து, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சம்பாதிக்கிறேங்க. இனி நான் சில வாரங்களில் சௌந்தர்யம் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த திருமணம் விஷ்ணு வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயமாக மாறிவிட்டது. சௌந்தர்யா அன்பும் விஷ்ணுவின் பொறுப்பும் இணைந்து அவர்கள் வீட்டை ஒரு சொர்க்கமாக மாறிவிட்டது. விஷ்ணுவும் சௌந்தர்யம் இன்று ஒருவருக்கொருவர் எல்லை மீறி கடந்து பாசமும் அன்பும் காதலும் மஜாவாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இதயங்கள் ஒன்றோடு ஒன்று இதன் பின்னி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்களது அன்பு ஒரு புதிய உரங்களை தொடுக்கிட்டே இருக்கிறது. இந்த ஆழமான குடும்பம் தமிழர்கள் ரசிகர்களுக்கு ஒரு உணர்வாக உத்வேகமாக இருக்கும். இந்த உணர்ச்சிகரமான பயணம் உங்கள் மனதை தொட்டியிருந்தால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்துச்சு? நானே உட்காந்து டெய்லி ஒரு கதை எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் யாருமே எனக்கு லைக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபும் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஷேரும் கொடுக்க மாட்டேன்றீங்க. தயவுசெய்து கொடுங்க நண்பர்களே. அப்போ தான் நான் டெய்லி கதை போட முடியும். நன்றி, வணக்கம்.